ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. ஏன்பா நிறுத்திட்ட? மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டியதானே? என்ன மாமா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? பொண்ணு எங்க? ரஞ்சனி, ரஞ்சனி. ஏண்டா உன் பவுஷுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த அழகுல என் பொண்ணை வேற உட்கார வைக்கணுமா? ஆமா, நான் கேட்ட 20,000 ரூபாய் எங்க? மாமனாரே, பணம் கேட்கிற இடமா இது? உடலும் உள்ளமும் ஒண்ணு சேர்ற இடம். சுக்கிரம் வர முடியறதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். பொண்ணு அனுப்புங்க பாபா. என்னப்பா நீங்க கணக்கு வழக்கெல்லாம் காலையில பாத்துக்கலாம். அவர் மூஞ்சிய பாருங்கப்பா, பாவமா இருக்கு. ஆமா மாமா. இங்க பார், இப்படி அவசரப்பட்டு அலைஞ்ச உன்னை உலக்கியாலே அடிச்சு அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிடுவேன். மாமா, தகப்பன் பொண்ணுங்கிற உறவெல்லாம் நீங்க தார வாத்து கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப அவ என் பொண்டாட்டி. நீங்க இனிமே அவளை அடிப்பேன் மதிப்பேன்னு சொன்னா நான் ஆம்பளை நிரூபிக்க வேண்டியிருக்கும். துப்பு கட்ட பயல, ஆம்பளையா ஆம்பளை, வார்த்தையை காப்பாத்த முடியாத பயலுக்கு வாய் வேற. 20,000 ரூபாய் கொடுத்தாதான் என் பொண்ணு தொட முடியும், இல்ல அவன் நிழல கூட தொட முடியாது. அப்ப முடிவு ரஞ்சனி. எவன்டாவன் ஜாம கோழி கூற நேரத்துல ஜோசி பார்க்க வந்திருக்கிறது? நீயா? என்னப்பா நட்ட நடு ராத்துல வந்து நிக்கிற? சார், நான் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன்? எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? நான் உங்களை மானசீக தெய்வமா நினைச்சனே. நினைச்ச, இப்ப என்ன ஆச்சு? மோசம் போச்சு. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ கழுத்துல தாலியை கட்டினேன். முடிவு? முதல் இரவுக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டானே. அவங்க அப்பம் பண்ற தப்புக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இளவரசன் ஆயிடுவான் நீங்க சொன்னீங்கல்ல. தம்பி, ரோட்ல போற ஒரு பொண்ணு கழுத்துல நீ குபீர்னு பாஞ்சு தாலியை கட்டிட்டா உடனே உன்னை புருஷன் அவ ஏத்துக்குவாளா? அப்புறம் நீ தாலி கட்டின பொண்டாட்டி உன்னை புருஷன் ஏத்துக்கணும். ஏத்துக்கிற இடம் எது? எது? அது அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கணும். உடனே உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடும். உன் நட்சத்திரம் ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன குருஜி இது? பணம் கொடுத்தாதான் அவ பொண்ணை சம்மதிக்க வைப்பேங்கிறான். நீங்க என்னடா சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் அதிர்ஷ்டம் வருங்கிறீங்க. ஆமா குருஜி, ஒரு 20,000 ரூபாய் பணம் கொடுங்க. முதல் இரவு முடிச்சிட்டு வந்து கொடுத்துறேன். எத? குழந்தைய? மூதேவி, ஏதோ 5-10 ஜேபில இருந்து எடுத்து கொடுக்கலாம். 20,000 அர்த்தராத்துல அத்தனை படத்துக்கு நான் எங்க போவேன்? குருஜி, ஒண்ணு செய்யுங்க. அப்ப என் மாமனார் கிட்ட வந்து என்ன பத்தி சிபாரிசு பண்ணுங்க. என்ன நீ விளையாடுறியா? இந்த பையன் நல்லா வேலை செய்வான்னு ஒரு ஆபீசர் கிட்ட சிபாரிசு பண்ணலாம். மாமனார் கிட்ட பண்ண முடியுமா? அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல நேர்வகடு காதல கடுக்கன் சில்க் ஜிப்பா இந்த மூஞ்சி இதோட என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீங்க வருத்தப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. குருஜி, ஒண்ணு பண்ணுவோமா? பண்ணுவோம். மாவா உன் சங்காத்தமே வானம். எதா இருந்தாலும் நீ தனியா பண்ற, என்ன கலக்காதே. உங்களை கலக்கல குருஜி. இந்த ரத்தமும் கலக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எப்படி? மாறு வேஷத்துல போய் நான் அவளை ரேப் பண்ணட்டுமா? ரேப் பண்ணிக்க. நீ தொட போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அதிர்ஷ்ட லட்சுமிங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்த உருவமடாது. அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். அதனால நீ தொடறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை, ஒரு ஸ்லோகம் கும்பிட்டுக்க. சுபம், இப்ப நான் ரகசியமா சொன்னதை நீ சத்தம் போட்டு அவ காதுல நுழையறா மாதிரி சொல்லணும். சொல்லிடுறேன். இவன் சத்தம் போட்டு பாடுறது அந்த தடியம் வட்டுற கொரட்ட சத்தத்துல அமிங்கிடுச்சுன்னா சுவாமி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்டுல வந்து நிக்கிறீங்களே. பக்தா, ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலுறும் ஒரு மனிதனுக்கும் அவதியுறும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்ஞை புரிந்து வா என்றார். ஆக்ஞை ஆக்ஞை ஆக்ஞை. சுவாமி முன்னொரு காலத்துல கோர்ட்ல டவாலியா இருந்திருப்பாரோ? சுவாமி, அந்த அல்லலுறும் ஆண்மகன் நான் தான் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். நலமே சூழ்க சூழ்க. பக்தனே, அல்லலுறும் மனிதன் நீ என்றால் அந்த அவதியுறும் பெண்மணி எங்கே இருக்கிறாள்? வாங்க. பொண்ணு மேலதான் இருக்கிறா. பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை நீட்டிட்டு புலம்பிட்டு இருக்கிறா. நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும். செய்வோம் செய்வோம். அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம்.
பக்தனே, யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாம். சாமி, இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்கட்டு ஏறி போகணும்? நானே என் பொண்ணை கூப்பிடுறேன். மகளே ரஞ்சனி, இங்க வாமா. சாமி வந்திருக்கிறார் பாருமா. நான் அவரை தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல. ஐயோ பெண்ணே, சுவாமி நீங்களா? வாங்க சுவாமி, வாங்க மேல வாங்க. நீர் இங்கேயே இரும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அடாடாடாடா, சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பாத்தியாடா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த சாமிக்கும் நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ? டேய், நீ எதை வேணாலும் சொல்லு. என் பொண்ணோட கற்புக்கு கலங்க வராம ஏதாவது சொன்ன நாராசும் நாராசும். என்னங்க இது வேஷம்? அடே, எங்க அப்பா முருகனோட கருணைய பாத்தியாடா? என் மன கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு. மேல வச்ச தொட்டி கீழே இருக்கு. அவர் இருக்காரா? அவர் காலையிலேயே பெட்டி படிக்கையோட போயிட்டாரே. போயிட்டாரா? இதா, நீ போய் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு மெதுவா வா. இங்க வாங்க, நான் மெதுவா வர்றேன். வீட்டுல யாருமே இல்ல. நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன நீ பொண்ணு எங்க? போர் வரும் பொண்ணை விட்டுட்டு போவாரா? கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. ஐயோ, எங்க போயிருக்காங்க? எங்க போனாரோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு எதையுமே மறைச்சு வச்சுதான் பழக்கம். ஆஹா, காலி பண்ணிட்டானா? என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கிறேன். விடுவனா? பழனி முருகன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட பட்டணத்துக்கு வந்தவன். அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல, அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்டேன். அப்பாடா, நான் தப்பிச்சேன். தப்பிச்சியா? இனிமேதான் மாட்ட போற. மறுபடியும் ஒரு கட்டமா? சாதாரண கட்டம் இல்ல, உச்ச கட்டம். என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் பொண்ணு உன் காவல்ல இருக்க போறா. நான் இங்க எதுக்குப்பா இருக்கணும்? சோ, ஆமாங்க, கல்யாணம் ஆன பொண்ணை நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்களா? சும்மாரியா? கள்ளங்கிட்ட தான் சாவிய கொடுக்கணும், கட்டம் போட்டவங்கிட்ட தான் கற்பை ஒப்படைக்கணும். என் பொண்ணோட கற்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சுக்கரம் விளையாடுறான். ஏங்க, கற்ப டப்பாவுல போட்டு கொடுக்கற மாதிரி கொடுக்குறீங்களே, அது என்ன வீடா வாசலா? பூட்டி வைக்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க. பொறுப்பு இருக்கிறனால தாயா என் பொண்ணை கூட்டியாந்து இங்க விட்டு இருக்கிறேன். கட்டம் போட்டு என் மாப்பிளைய கெடுத்த நீதான். என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தா இருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சோண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊறுகாய் ஆக்கி ஊற வச்சிருவேன். ஏய், நீ தொழில் பக்தி உள்ளவன். எனக்கு தெரியாம அந்த பையன் இங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். பரம்பரை தொழிலே இதுதான். பார்த்து நடந்துக்க. நான் வரேன். கோச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே. அம்மா துர்காதேவி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும் சொல்லுவாங்க. நான் கும்பிட வந்தேன், ஆனா குழப்பம் தான் வந்துச்சு. தெரியாத்தனமா ஜோசியம் பார்த்துட்டேன். கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்துடுச்சும்மா, கத்தி வந்துடுச்சு. பணத்தை வச்சா தான் பொண்ணை தொடலாங்கிறான் பெத்தவன். வேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிடுறேங்கிறான் மாப்பிள்ள. தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. தடை பண்றது தர்மம் இல்ல, தடை பண்ணலைன்னா பொழப்பே இல்ல. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். நீ மட்டும் இதை செஞ்ச, வாரம் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம், அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா. என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு? அபசகுணம் பிடிச்ச மாதிரி. பொண்ணு வேற தனியா இருக்கிறா வீட்டுல. சூறையாடி இருப்பானோ? ஐயோ, ஏம்மா குளிச்சே? ஆமா, கல்யாணம் ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சானா என்ன அர்த்தம் புரியலையே. யார கேட்டா தெரியும்? பாப்பாவையே கேட்கலாம்னா கால்ல பாதரட்சை போட்டுருக்குது. யார கேட்கலாம்? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, யார கேட்பேன், எப்படி கேட்பேன்? மாமிதான் ஆகாசவாணி ஆச்சே. எல்லா இன்ஃபர்மேஷனையும் விரல் நுனியில வச்சிருப்பா. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ.
நான் தான் பாலஜோதிடர் சாம்பசிவ சர்மா பேசுறேன். நான் தான் மாமி பேசுறேன். மாமியா? ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நேரங்கெட்ட நேரத்துல குளிச்சுட்டு வந்தான்னா அதுக்கு என்ன மாமியே அர்த்தம்? இதெல்லாம் என்னென்ன கேக்குறீங்களே? ஆ, இருங்கோ, மாமாவை கூப்பிடுறேன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஹலோ மாமாவா? அறிவு கட்டம் உண்டோ? குடிக்கிறத பத்தி என் சம்சாரத்துக்கிட்ட கேட்கிறேன். என்ன மாமா வள்ளுன்னு விடுறார்? ஒருவேளை எசக்கு பெசக்கா நேரத்துல போன் போட்டுட்டேனோ? இருக்கும் இருக்கும். டேய், உள்ள இருக்க ஜோசியர் ஓடி வர மாதிரி ஒர்க்க பண்ண என்ன? கும்மியடி பெண்ணே கும்மியடி, குனிஞ்சு குனிஞ்சு கும்மியடி, உள்ள இருக்கு அடச்சி, நிறுத்துங்கடா. என்னங்கடா செதுக்கி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே சைஸா இருக்கிறீங்க? உங்க அப்பனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஒரே நேரத்துல பெத்தானுங்க. ஐயாவே நீங்க மலை போல வாழணும். அக்காவே அக்காவே நீங்க அனுசரிச்சு கேட்கணும். அக்காவே அக்காவே நீங்க அனுசரிச்சு கேட்கணும். போதும் போதும் அம்மாடி, பசங்க எல்லாம் பாடுறத கேட்டுக்கம்மா. துன்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். முட்டில பக்கத்தில வாராவதி நீதானே, வாராவதி பக்கத்தில ஆலமரம் நீதானே, ஆலமரம் அடியில அண்ணன் கத்துக்கிறாரே, ஆலமரம் அடியில அண்ணன் கத்துக்கிறாரே, கிராரே கிராரே அண்ணன் அச்சய வருஷத்துக்கு அதிகமாக ஆடிட்டீங்க. அம்மாடி, பசங்க எல்லாம் தொண்டைக்கிழிய கத்துறானுவ. கொஞ்சம் காசு கொண்டாந்து போடேன், பாவம். டேய், இங்கே இருங்கடா, வர்றேன். உள்ள எல்லாம் வந்துடாதீங்க, கெட்ட வாட அடிக்கிறேன். போ அப்படி. பாப்பா, குழந்தை, ஓடிலாம். அம்மா. பரம்பரை தொழிலே இதுதான், பார்த்து நடந்துக்க. விஷயம் தெரிஞ்சா அவங்க அப்பா அருவாளோட ஐயனார் மாதிரி வந்துடுவானே. நான் பாப்பாவை எங்க தேடுவேன்? கற்போட போச்சா கற்பு இல்லாம போச்சா ஒண்ணுமே புரியலையே. அடியில குப்பதாருக்கு குழந்தைய காணும். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது? உள்ள பாப்பாவை காணும், வெளியே பசங்களை காணும். ஆன வேகத்துல அண்டர்கிரவுண்ட் போயிட்டானுங்களா? என்னமோ பாண்ணானுங்களே. பரவதி பக்கத்தில அலமரம் கீதாமே, அலமரம் அடியில அண்ணன் காத்துக்கிறாரு, அலமரம் அடியில அண்ணன் ஆஹா, சாபாஷ், கிழிஞ்சது போ. ஏன் சார் டியூட்டியில இருக்கிறவங்கள டூயட் பாட்ட ரசிக்க கூட்டிட்டு வந்தேன். தொகையராவ முடிச்சான்னா தொட்டு போடுவான் சார். பையன் விண்ணு விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கான். லபக்கன பாஞ்சு குபீரவனை பிடிங்க. வாங்க வாங்க. ஏன் சார் வந்தது வந்தீங்க, கொஞ்சம் half an hour லேட்டா வந்துட கூடாது? இதுக்கு தொகையராவ முடிச்சிருப்பனே. அப்புறம் என்ன உட்கார்ந்து கேட்டு போவான்? உங்களோட பெரிய ரோதனையா போச்சு சார். நாம என்ன கச்சேரி கேட்க வந்தோம் சார்? இங்க வேற கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. இவனை இப்படியே விட்டு வச்சீங்க, தொட்டில் போட்டு தாலாட்டு பாட ஆரம்பிச்சு விடுவான். ஆ, பாத்தீங்களா? காவல் அதிகாரி எழுத்தாப்பிலேயே கைய பிடிக்கிறான். ஏமா கைய விடுமா, அவனுக்கு தான் வெக்கம் இல்ல, உனக்கு கூடவா இல்ல? சார், இவங்களை பிடிச்சு முதல்ல லாக்கப்ல போடுங்க. அப்ப மத்தத லாக்கப்ல வச்சுக்கலாம். லாக்கப்ல குழந்தை பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா? தனித்தனி லாக்கப்ல போடுங்க சார். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது. இப்படி தட்டி தட்டியே இங்க ஓட்டை ஆயிட போகுது. போமா, போய் வண்டியில முன்னால ஏறு. தம்பி, நீ பின்னால ஏறு. குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன? முதல் 5000 ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம். 2வது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம். 3வது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம். 4வது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம். அந்த 4வது 5000 முதல்லயே கொடுத்துறனே. மடக்கிட்டான். ஆக தவணை முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் 5 10 5000 ரூபாய் 20000 ரூபாய் நான் அடைக்கிறதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவ. பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பேபி, மேல துடைக்க தூவாலை கொண்டு வந்திருக்கா இல்லையா? வெல் டன் பேபி, வெல் டன். பேபி, மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணியே, அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ண முடியும்? முடியாது மம்மி. நோ பேபி, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ட்ரை பண்றேன்னு சொல்லணும். பாத்தியாளா, கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அது சரியா? ஏற்கனவே இந்த பசு கண்ணுக்குட்டி உனக்கு தெரியுமா? விசாரிச்சுட்டனே. அந்த அம்மா சிலோன்காரி, அந்த அம்மாவோட புருஷன் இங்கிலீஷ்காரன். அப்போ நீச்சல் அடிக்கிற குழந்தை படா அவியல் குழந்தைன்னு சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, Yes. கால் ஃப்ரம் கலிபோர்னியா. ஓ,
கலிபோர்னியா Yes. என் ஹஸ்பண்ட் பேபி உங்களோட டாடி ஃபோன் பண்ணி இருக்கு நான் போய் கதைக்கிறேன் ஹலோ லில்லிபுட் டார்லிங் ஹவ் ஆர் யூ Fine. பேபி சி ஸ்விமிங் குளிச்சிட்டு இருக்கா When are we coming over here? நோ நோ நாங்க இப்ப வரதில்லை Why? பேபிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது கிடைச்ச உடனே வருவேன் No. இந்தியாவில் ஏகப்பட்ட பொடியனங்கள் இருக்கானுங்கள் கிடைக்கும் என்று நம்புறேன் கிடைக்கும் கிடைக்கும் என்னடா வாஷிங் சோப்ப வாயில போட்ட மாதிரி வளவளான்னு பேசுறாளே, என்ன விஷயம்? இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிளைய தேடிக்கிட்டு இருக்கா. ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அதோட நிறுத்து. நோ 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 அந்த கஞ்சா குடிக்கிற கலிபோர்னியா மாப்பிள்ளைக்கு இந்த பேபியை தர மாட்டேன். I won't accept that கஞ்சா மாப்பிள்ளை. I like only மெட்ராஸ் மாப்பிள்ளை. This is my ambition, this is my decision, this is my condition. Then I may have to divorce you. What? இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா? பண்ணிக்கோ. I don't mind. I don't care. I don't. Bother, is it? Yes. Bullshit. My foot. கனவாவது வந்துகிட்டு இருந்தது, இப்ப கண்ணு மூடினா கடங்காரன்ல வரான். வண்டி திட்டியார் தேடிட்டு வராரு. ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், இந்த பக்கம்னாலே போனா காணமே. கடனை வாங்கி கம்பி நீட்டுல போய் அப்படியே என் தெருப்பக்கம் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தான்னா வேண்டதாவது மிச்சப்படும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஏன்பா டிரைவர், இந்த பக்கமா ஒரு அயோக்கிய வந்தானே, அவனை பாத்தியா? யோ, எனக்கு இதான் வேலையா? ஆனா அது உன் வேலைன்னு சொல்லலப்பா, எங்க வேதனைகளை சொல்றோம். அந்த திருட்டு தடிய திருவண்ணாமலை தீவிட்டி, நாய், ஈஸ்வரன் கோயில் என்ன சட்டி, திருட்டு பேமானி. யோ, இதுக்கு மேல திட்டுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். யோ அவன் தானா இவன்? பார்த்தா அப்படிதாயா தெரியுது. யோ கன்ஃபார்மா சொல்லியா, இல்லைன்னா கண்ட டிரைவர் நம்மள கைமா ஆக்கிடுவான். தம்பி, என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கி ஓடுனா அவரு நீங்க தானா தம்பி? அவங்கிட்ட நீங்க கட்டுக்கிட்டு அவனே தான் கூறு கட்டின கொய்யா பழத்தை எல்லாரும் குனிஞ்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க ரெண்டு பேர்த்தையும் கடன் வாங்கிட்டு ஓட பாக்கலாம். செக்ரட்டரி ஐயா, கமிஷனருக்கு போன் பண்ணி நான் சொன்னதா ஐஜியை இமிடியேட்டா வர சொல்லு. கமிஷனருக்கு போன் பண்ணி ஐஜி வர சொல்றாரு. ஹை லெவல் ஆபீசரோ கொஞ்சம் விலகுங்க விலகுங்க. ப்ளீஸ் கம் ஹியர். பாவம், இவன் அன்னைக்கு பாட்டு பாடி படகு ஓட்டின சோம்பேறியாச்சே, இவனை வச்சு அந்த குள்ளவாத்து பொண்ணை கவுத்துட்டா டபுக்கு சிப்பான் சிப்பான் டபுக்கு. பால்வடிகிற முகம். நான் இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த பாலை சுண்ட காய்ச்சி மோராக்கி சிலிப்பு இருப்பாங்க போல இருக்குதே. ஐயா, யாரு சிலுப்பட போட்டிருக்க பாத்தியாளா? யோ, நாங்க மோர கடையில சைடு செலுப்புறோம், நீ யாரையா ஊடல? நான் யாரா? செக்ரட்டரி எக்ஸ்பிளைன். மலையே குலைந்தாலும் மனம் தளராத மாவீரன், மர்மத்தீவு மன்னன், ஏழைகளின் அண்ணன், இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன். பாத்தியாளா? உன் இம்சை என்னால தாழ முடியல. என்ன சொல்றீங்க? இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறை ஏன் சொன்னேன்? கடனை பைசல் பண்ணு, பையனை ரிலீஸ் பண்ணு. தம்பி, உன் தம்பி இல்லப்பா, உன்னதான். ஓ, வண்டியில ஏறு, வரலாற வழியில கேக்குறேன். ஃபாலோ மீ. டிரைவர், அங்க யார் போறது? மோகன். ஆஹா, ஓஹோ, வாவ், கிளவர், இன்டெலிஜென்ட். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை இவன் தான். வாவ், இன்டர்நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஏகப்பட்ட ஆஃபர். ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அப்படி அமைக்கிடுங்க. இந்த பையன் மட்டும் எங்க பேபியை பிடித்திருக்கு சொல்லட்டும். 5 லட்சம் என்ன, அதுக்கு மேலையும் தருவோம். மே கம் இன். எஸ். அன்னையே கன்னியே புனித நீர் கங்கையே சிலோன் தாயே சரணம். என்ன இந்த ஆளு பாட்டை படிக்குதா? பயப்படாதீங்க, பெரிய பக்திமான். அப்பப்ப பாடுவாரு. கண்ணா, வலது காலை எடுத்து வச்சு வாப்பா. ஏன் இடது காலை எடுக்கவே முடியாதோ? ஓகே ஓகே. குட் மார்னிங் எவ்ரிபாடி. வாவ், வாருங்கள் வாருங்கள், இருக்கையில் இருங்கள். Thank you. Oh, how nice, how
see? Thank you. 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி இருப்பேன். Past is past. வீச்சக்கான் கண்ணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா? நல்லா இருக்கு. புடிச்சுக்கு சம்மதம். வா. இருக்கு. பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம். வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன். எல்லாம் பார்த்தோம். பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவரிதிங் ரெடி. அது இருக்கட்டும், வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க. சொல்றோம். பேபி காபி எடுத்துக்கிட்டு கம். என்னது? காஃபி எடுத்துக்கிட்டு கம்மா? உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிறது தான் கம்முன்னு பேரு. நீ சும்மா இருக்கணும். பையன் விளையாட்டு பையன், விச்சுக்கு 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 விச்சுன்னு பேசுவான். எனக்கு ரொம்ப பிடிக்குது. Thank you. பையனுக்கு உங்க கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். எடுங்க Thank you. எடுங்க. She is my daughter, baby Suzuki. Hello. பெங்களூர் குச்சினாய் மாதிரி சலாங் சக்குன்னு வந்தது. எப்படி இருக்காரு? எப்படி இருக்கு? புடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு சொல்லிட்டார். பையனை இமீடியட்டா வெளியே தள்ளிட்டு போ, இல்லைன்னா கோளாறு ஏற்படும். வளருவா ஒதுக்கிறேன். வாங்க தம்பி, ஐயாவோட ரொம்ப நாள் கஷ்டத்தை தீர்த்துட்டீங்க. வாங்க. நீங்க போங்க. அப்ப என் பணம் பின்னால் அனுப்புறேன்டா. நான் வரேன். என்ன என்ன போகிறார்? இருக்க சொல்லுங்க. நோ, பெரியவங்க பேசுறப்போ சின்ன பசங்க இருக்க கூடாது. தட் இஸ் மை பிரின்சிபல். ஓ, அப்படி ஒரு பிரின்சிபலோ? சுசுகி, நீயும் போம்மா. ஓ, மோகன் தான் டிரைவர், வண்டி நிறுத்து. டேய் நிறுத்தண்டா, நிறுத்து. சுத்த பேய் பிள்ளையா இருக்காய். மோகன், மோகன், என்ன நீ இங்கே திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் நேரம். யூ மீன் டைம்? திஸ் இஸ் மை டைம். நாங்கள் அங்க உனக்கு பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கிப்போம், நீங்க பட்டாணி தின்று கொண்டிருக்கிறாய். பட்டு வேஷ்டி எனக்கா? எதுக்கு? டிரைவர், என்ன இவன் எதுக்குன்னு கேட்கிறான். யூ டோன்ட் நோ? ஐ டோன்ட் நோ. அதுக்கப்பா என்ன சொல்றீங்க? டிரைவர், என்ன இவன் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு பாவம் இல்லையா? குழப்பமா இருக்கே. உங்க பொண்ணு ஏமா பாவம்? டிரைவர், வரராஜ சிங்கம். பொண்ணு இங்க பந்தல்ல காத்துட்டு இருக்க. அப்புறம் பிள்ளை எங்க போறீங்க? அப்பனா அவர் செத்து 20 வருஷம் ஆச்சியா? என்ன 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 செத்து போயா? ஐயோ, அப்போ அன்னைக்கு என்கிட்ட 5 lakhs வாங்குனது உண்ட ஃபாதர் இல்லையா? என்னது? 5 lakhs வாங்குனாரா? டிரைவர், என்ன இவன் வாங்கு நாராண்டு கேக்குறான். அன்னைக்கு நீ எங்க இடத்துக்கு வந்தா இல்லையா? வந்த. அதுக்கு என்ன இப்போ? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? ஆமா, பஜ்ஜி கொடுத்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டிரைவர், கேட்டியா இவன் கதைக்கிறது? அப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது பஜ்ஜியா? என்ற பேபி இல்லையா? இத பாருங்கம்மா, நான் எதுக்காக உங்க பேபியை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஐயோ ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ டிரைவர், பிடி இந்த பொடியை. என்ன சேட் பண்ணிட்டான். பிடி பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த 5 lakhs போச்சு போச்சு. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டாங்க. போலீஸ் போலீஸ். ஜீசஸ், ஆன்சர் மை பிரேயர். ஐயோ. ஓஹோ கோயா கோயா சான் குலாஸ்மான். சம்பந்தி, मुझे माफ कर दो. கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா மாப்பிளை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை வர்றது இருக்கட்டும். நம்ம வட்டி பிசினஸ்ல கஸ்டமருங்க பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வழக்கம். நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, அது அப்படி? நான் இல்லேன்னு சொல்லல சம்பந்தி. எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பியிருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது. இப்போ ஜல்தி மாப்பிள்ளையே வர சொல்லுது. ஜி, கொஞ்சம் வாங்கோ ஜி. என்ன குடா அவசரம் ஜி, ஆவோ ஜி. ஐயா, என்னடா கொய்யா, நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன். ஏண்டா 3 லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க. அது மட்டும் இல்ல, நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வேற ஓடிட்டான். மாப்பிள்ளை ஓடிட்டானா? அப்புறம் பயப்படாதீங்க. பிளேடு கேஸ்ல உள்ள போய் பரோல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டேன். இப்போ அவன் குதிரை மேல தேசிங்கராஜ மாதிரி டக் டக் வந்துகிட்டு இருக்கான். கோன் ஹே? கோடாமே மேடா ஹே. ஏற்கனவே காதை விட்டு போங்கறியா? அடே, இப்ப நான் சொல்றபடி நடத்துக்கோ.
அதுல எங்க நைனா யாரு? நைனா சைனாவுக்கு போயிருக்காரு சண்டாளா. நைனான்னு சொல்லாத, பிதாஜின்னு சொல்லு. இங்க பாரு, இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் உன் பிதாஜி. இதுல இடது எதே? இடது வலதே தெரியலையா? கர்மம். அதாவது இடதுன்னா பீச்சாங்கை, புரிஞ்சுக்கிட்டியா? பிச்சு உதறேன். அப்படி சீக்கிரம். அடே,